வணக்கங்க. இன்றைக்கி மாடி தோட்டத்தில் கீரை பறிக்க வந்தேன். இது பாலக்கீரை, தண்டங்கீரை, இது மாயன்கீரை, சுக்குட்டி கீரை. இன்றைக்கி எல்லா கீரையும் கலந்து தாங்க பொரியல் பண்ண போகிறேன். இதை சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். வடைச்சட்டி வச்சு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம கீரையை போட்டுக்கலாம். கீரையை நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. பொரியலுக்கு அப்படி கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். கீரை பொரியலுக்கு அதிகமாக கடுகு நாங்கள் போடுறது இல்லைங்க. அது ஏன்னு எனக்கே தெரியல. கீரையை போட்டு ஒரு கிளறி விடலாம். கிளறி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க உப்பு போடணும். ஏன்னா கீரை எப்போவுமே போடும்போது நிறையா இருக்கும். ஒரு கொதிக்க வச்சா பார்த்தீங்க எவ்வளோ கம்மியாகிடுச்சு. இப்போ நம்ம உப்பு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாங்க. இப்போது எல்லா கீரையும் கலந்த பொரியல் இது நல்லா இருக்குங்க. மாடி தோட்டத்து கீரை ருசியாக இருக்கும். ரொம்ப நன்றி.